What's up my dear மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். நாராயணி இண்டே மூணான் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்கு, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன, ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 10 how much would I rate this film, என்ன ஏதுன்னு டீடைல்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி if you are new to my channel kindly subscribe and press the bell icon. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா smash the like button. வீடியோக்குள்ள போலாம். தனி ஒருவன் நினைத்து விட்டார். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஜு ஜார்ஜ், சூரஜ் வெஞ்சரமூடு, அலன்சியர் லே லோபேஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி டைரக்ட் பண்ணிருக்காரு ஷரண் வேணுகோபால். படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அப்பு பிரபாகர், படத்தோட எடிட்டர் ஜோதி ஸ்வரூப் அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு ராகுல் ராஜ். இப்போ இந்த படத்தோட கதை சுருக்கம் சினாப்சிஸ் என்ன அப்படின்ட்டு பாத்திரலாம். நாராயணின்னு ஒரு அம்மா, அவங்களுக்கு 3 பசங்க. அலன்சியர் லே லோபேஸ் மூத்தவர், ஜோஜு ஜார்ஜ் 2வது, சூரஜ் வெஞ்சரமூடு லாஸ்ட் பையன் கடைக்குட்டி. அலன்சியர் லே லோபேஸ் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. ஜோஜு ஜார்ஜ் கல்யாணம் பண்ணாமலே வாழ்றாரு. சூரஜ் வெஞ்சரமூடு ஒரு 24 வருஷம் முன்னாடியே ஃபேமிலியை பகச்சிக்கிட்டு ஒரு முஸ்லிம் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி யூகேல செட்டில் ஆயிருக்காரு. அவருக்கும் ஏர்லி 20sல ஒரு பையன் இருக்காப்ல, ஒரு சின்ன பொண்ணும் இருக்காங்க. நாராயணி அம்மா அவங்களோட இறுதி நாட்கள்ல இருக்காங்க. இன்னைக்கோ நாளைக்கோ எப்ப வேணா செத்து போயிடலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல 3 பிரதர்ஸும் அவங்களுக்கு நடுவுல இருக்க டிஃபரன்சஸ் எல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு அம்மா கூட ஃபைனல் டேஸ்ல ஒன்னா இருக்கலாம், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அம்மாவை கூட்டிட்டு வந்து 3 பேரும் ஒன்னா இருக்காங்க. சோ இந்த டைம்ல இந்த 3 பிரதர்ஸ்க்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய இன்டராக்ஷன் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்திரலாம். ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிள் கண்டென்ட்டுங்க. இந்த படம் மெயினா எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பிரதர்ஸ்க்கு உண்டான பாண்டிங், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டிஃபரன்சஸ், ஹியூமன் ரிலேஷன்ஷிப் எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஆனது, ஹியூமன் எமோஷன்ஸ் எப்படி காம்ப்ளிகேட்டட் ஆனது, படத்துல வர கேரக்டர்ஸ் எதையுமே குளோரிஃபை பண்ணாம இல்ல தாழ்த்தி காமிக்காம எல்லா கேரக்டர்ஸ்குள்ளயும் நல்லது கெட்டது அழுக்கு எல்லாமே இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ வெறும் ஹியூமன் பீயிங்ஸா காமிச்சிருக்க ஒரு படம் இது, ஒரு கண்டென்ட் இது. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஏன்னா என் அப்பா கூட பிறந்தவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு அக்கா 3 தம்பிங்க. நல்லா இருப்பாங்க, திடீர்னு பேசிக்காம இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு சேர்ந்துப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிராமா நானே பார்த்திருக்கேன். ஐ எம் ஷூர் எல்லா வீட்லயும் இது மாதிரி அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனை, இந்த மாதிரி டிராமாட்டிக்கான ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் எல்லாருமே கோ த்ரூ பண்ணிருப்போம். சோ வெரி வெரி ரிலேட்டபிள் கண்டென்ட். அது படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே பியூட்டிஃபுல்லி ரிட்டனுங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரீன் பிளே. இன்ச்சு இன்ச்சா நான் இந்த படத்தை ரசிச்சேங்க. படம் வந்து ஃபாஸ்ட் பேஸ்டா விறுவிறுன்னு பயங்கரமா போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. படம் ரொம்ப ஸ்லோவா போகுது. படம் ஃபுல்லா ஒரு சைலன்ஸ் இருக்கு. ஆனாலும் படம் போரே அடிக்கலைங்க. அதுதான் இந்த படத்தோட வண்டர். அதை எப்படி டைரக்டர் புல் பண்ணாரு அப்படின்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம். பட் ஓரளவு என்னால கணிக்க முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸை டீகோட் பண்ணி இந்த படத்துல அவர் காமிச்சிருக்காரு. அதனால நம்மளால ஒரு சிச்சுவேஷன்லயும் ரிலேட் பண்ணிக்க முடியுது. படத்தோட ஈஸியா எங்கேஜ் ஆக முடியுது. படத்தோட ரைட்டிங் வேற லெவல், எக்ஸ்ட்ராடினரிலி ரிட்டன், சூப்பர்ப் ஸ்கிரீன் பிளே, வெல் எக்ஸிக்யூட்டட். டைரக்டருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா யூசுவலா ஒரு பிலிம் மேக்கர் பேச பயப்படுற ஒரு சில விஷயங்களை இந்த படத்துல ரொம்ப டேரிங்கா காமிச்சிருக்காரு. இந்த உலகத்துல ஒன்னும் நடக்காத விஷயத்தை அவர் காட்டல. பட் இத பத்தி பேசுறதுக்கே நிறைய பேர் வந்து அருவருப்பாங்க, டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா ஏஸ்தட்டிக்கா இந்த படத்துல காமிச்சிருக்காரு. அண்ட் அந்த விஷயத்தை அந்த படத்துல இருக்கக்கூடிய எல்டர்ஸ் எப்படி அணுகுறாங்க, எப்படி அதை நார்மலா ட்ரீட் பண்ணிட்டு கடந்து போறாங்க. சரி ஏதோ தவறு நடந்துருச்சு, அதை வச்சு அவங்களை கில்ட் ட்ரிப் பண்ணாம இது ஒரு ஏஜ் சம்பந்தமான பிரச்சனை, இது ரொம்ப பெருசுபடுத்த வேணாம் அப்படின்னு இந்த படத்துல வரக்கூடிய எல்டர் கேரக்டர்ஸ் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதும், பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கிளாஸ் எடுத்த மாதிரி இருந்தது. படத்தோட டைரக்டருக்கு பெரிய பெரிய பாராட்டுங்க. படம் ரொம்ப லைவா, ரொம்ப யதார்த்தமா ஒரு வீட்டுக்குள்ள ரியலா நடக்கிற இன்சிடென்ட்ஸை ஷூட் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்கு. படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாரும் அவ்வளவு அற்புதமா உண்மையாவே இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வாழ்ந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. 2 யங்ஸ்டர்ஸ் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்களும் வேற லெவலா நடிச்சிருக்காங்க. ஜோஜு ஜார்ஜ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ் இன் மலையாளம் சினிமா. சூரஜ் வெஞ்சரமூடுவும் என்னோட ஃபேவரட் ஆக்டர். 2 பேரும் அற்புதமா பண்ணிருக்காங்க. அலன்சியர் லே லோபேஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்ல பாத்துருக்கேன். போலீஸா நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல கொஞ்சம் பெரிய கேரக்டர் பண்ணிருக்காரு. அற்புதமா பண்ணிருக்காரு. அவரும் படத்துல நடிச்ச ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச அத்தனை ஆக்டர்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 கேரக்டர்ஸ் தான் மேக்ஸிமம் இந்த படத்திலே இருக்கும். எல்லாருமே ரொம்ப ரியலா நடிச்சிருக்காங்க. படம் டெக்னிக்கலி சோ குட். சினிமாட்டோகிராஃபி அவ்வளவு லைவா, அவ்வளவு அழகா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு சில இடத்துல தான் வாசிச்சிருக்காங்க. ஆனா வாசிச்ச இடங்கள் ஒவ்வொன்னும் முத்து முத்தா வாசிச்சிருக்காரு மியூசிக் டைரக்டர். அவ்வளவு அழகா இருந்தது. சாங்ஸ் ஒரு சில இடங்கள்ல மாண்டேஜ் சாங்ஸ் வருது. அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப பிளீசிங்கா பியூட்டிஃபுல்லா இருந்தது. படத்தோட டயலாக்ஸ் வேர் சோ குட். சின்ன சின்ன இடங்கள்ல
நல்ல காமெடி வருது. அந்த காமெடியும் ரொம்ப அழகா இருந்தது, ரிலேட்டபிள் காமெடியா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சாவு வீட்டுக்கு இந்த எல்டர்லி விமன் எல்லாம் போனாங்கன்னா அந்த மூட வந்து ரொம்ப நேரம் முன்னாடியே செட் பண்ணிடுவாங்க. இந்த படத்துல ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா ஆட்டோல அப்படியே அழுதுகிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. சடனா ஒரு செகண்ட் நார்மல் ஆகி பக்கத்துல இருக்க கேரக்டர் கிட்ட ஏமா வீட்டுல கேஸ் ஆஃப் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டு திரும்ப அழ ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரிலாம் எங்க ஊர்ல லேடிஸ் நானே பாத்துருக்கேன். ஒரு சாவு வீட்டுக்கு போகும்போது நல்லாதான் நம்ம கூட பேசிட்டு வருவாங்க, திடீர்னு அந்த ஸ்பாட்டுக்கு போனோன்னு இறங்கி வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடி படத்துல எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. படத்தோட இன்ட்ரோல் பிளாக் ஒரு சூப்பர்பான மொமெண்ட்ல, ஒரு த்ரில்லிங்கான மொமெண்ட்ல வச்சிருந்தாங்க. ஏய் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்ல ஓ மை காட் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது டப்புன்னு அதுல இருந்து நம்மள ஸ்னாப் அவுட் பண்ணி ஒரு அழகான ஒரு விஷயத்தோட இன்ட்ரோல் பிளாக் வச்சிருந்தாங்க. அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ் செரி ஆன் டாப் ஆஃப் த கேக், ஐசிங் ஆன் த கேக், பியூட்டிஃபுல் கிளைமேக்ஸ்ங்க. அந்த ஷாட்டே நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன். டயலாகே இல்ல, ஒரு போன் வரும், போன் எடுத்து காதுல வைப்பாரு, அப்புறம் அந்த ஷாட்டை பாத்தீங்கன்னா அப்படியே மழை பெய்யும், விஷுவலா ஒரு ஷாட் கம்போஸ் பண்ணிருப்பாங்க. அதுல ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே அது என்ன அப்படின்னு புரிஞ்சிரும். எக்ஸ்ட்ராடினரி பியூட்டிஃபுல் கிளைமேக்ஸ். நீங்க ஒரு ஹார்ட் கோர் சினிமா லவரா இருந்தீங்கன்னா இந்த படத்தை அணுவணுவா ரசிப்பீங்க. ஐ எம் 100% ஷுவர். படத்தோட ரன் டைமும் 1 hour and 52 minutes தாங்க. சோ ரொம்ப கிறிஸ்பான ஒரு படம். எங்கேயுமே லாகா போரா எதுவுமே ஃபீல் ஆகல. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்துறலாம். எனக்கு படத்துல நெகட்டிவ்ஸே தெரியலைங்க. பட் சினிமா ஒரு பொழுதுபோக்கு அம்சம், ஒரு ஹாபிக்காக தான் நான் படம் பாக்குறேன். எனக்கு வந்து ஜாலியா இருக்கணும், ஃபன்னா இருக்கணும், நல்லா ஃபாஸ்டா விறுவிறுன்னு போகணும், அந்த மாதிரி எதிர்பார்க்குற ஆளா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் போரிங்கா ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்சோ ரொம்ப கன்சர்வேட்டிவான ரிக்ரெசிவான தாட்ஸ் உள்ள ஒரு ஆளா இருந்தா இந்த கதையில நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களால சகிச்சுக்க முடியாத, பொறுத்துக்க முடியாத விஷயங்களா இருக்கும். நான் ஆல்ரெடி டைரக்டருக்கு அப்ரிசியேஷன் கொடுத்தேன் இல்லையா, டேரிங்கா ஒரு சில விஷயங்களை காமிச்சிருக்காருன்னு. அந்த விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம், அதனால இந்த படம் உங்களுக்கு பிடிக்காம போலாம். சோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஒரு அழகான படங்க. மலையாளம் சினிமால yet another gem அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் கூட சினிமாத்தனம் இல்லாத, போலித்தனம் இல்லாத, மனிதர்களா காமிச்சிருக்கிற ஒரு அழகான கவிதை, ஒரு அழகான போயமா தான் இந்த படம் என் கண்ணுக்கு தெரியுது. Absolutely loved the film. Kudos to the director and the entire crew for making this movie. Much respect. இந்த படத்துக்கு என்னோட ஓவரால் ரேட்டிங் 8.1 out of 10. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. ஒருவேளை பார்க்க முடியாம போயிடுச்சு ஏதாவது காரணத்தினால அப்படின்னா OTT பிளாட்ஃபார்ம்ல கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். Hope you like my review. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, tada, bye bye, see you.